வணக்கம். மன்னிக்கணும். தினம் ஒரு வழக்கு பற்றி நம்ம பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் தினம் ஒரு வழக்கு பார்க்க முடியல. நடுவில் ஒரு 2, 3 நாள் இடைவெளி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு வழக்கை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இதில் பார்த்திங்கன்னா, அதாவது சொத்து வழக்கு தான். இது ஒரு 50 வருஷம் 60 வருஷம் காலத்துக்கு வரைக்கும் போன சொத்து வழக்கு. அதாவது இப்போ இடம் வாங்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள் எதுக்கு இதை நான் இந்த வழக்கை பற்றி நாங்கள் விவாதிக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு யாராவது இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா, சரி சொத்து வாங்கினா ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு ஈஸி போட்டு பார்த்தா போதும். அதுக்குள்ளே அப்படியே சரி ஓகே 30 வருஷம் வரைக்கும் ஒன்றும் இல்லையா, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் சில வழக்குகள் மட்டும் என்ன ஆகுனா, 1950லேருந்தே அதனுடைய பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போதுலேருந்தே அந்த வாரிசு ஒழுங்காக பிரிக்காமல் யாருடைய சொத்துக்கு யார் உரிமையாளர்ன்றத ஒரு முடிவு பண்ணாத ஒரு அறகுறையாகவே இருந்துச்சுன்னா, திடீர்னு ஒருத்தர் முளைச்சிக்கிட்டு வழக்கை போட்டுருவார். அப்போ நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின சொத்து வழக்கு இருக்கிற சொத்தாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் நீதிமன்ற வாசல் தான். காலத்துக்கும் செலவு பண்ணணும், பல சிக்கல்கள் வரும். அதனால் சொத்து வாங்கும்பொழுது தவறாமல் நல்ல சிவில் தெரிஞ்ச வழக்கறிஞர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு நம்ம சொத்து வாங்கிறது நல்லது. இதில் என்ன இந்த கேஸில் அப்படின்னா, 2 மனைவி அவங்களுக்கு. அவர் இறந்து போனவருக்கு 2 மனைவி. ஒரு மனைவி முதல் மனைவியில் ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2வது மனைவி கூட 3 பொண்ணு. இப்போ அவருக்கு அப்புறம் அந்த முதல் மனைவிக்கு ஒரு பையன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு வர்றாரு. அவரும் 2005 இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய வாரிசுக்கு அந்த சொத்து போகுது. இப்போ அந்த பெண்கள் இருக்காங்கள்ல, முதல் மனைவிக்கு ஒரு பொண்ணு, 2வது மனைவிக்கு 3 பொண்ணு, 4 பொண்ணுக்கும் ஒரு சொத்தில் பங்கு கொடுக்கல. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் எப்போ இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. யார்? ஒரிஜினல் ஓனர். அப்போது வழக்கு போடுறாங்க, இது குடும்ப சொத்து பாகப்பிரிவினை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன அதில் கதையாக எப்படியோ ஒன்று கொண்டு போகிறாங்க. அதாவது 1960 இறந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. 1960னா 56 ஒரு சட்டம் வருது. அதுக்கு முன்னாடி உமனுக்கு எஸ்டேட் கொடுக்குற ஆக்ட் இருக்குது. 37 ஒரு சட்டம் இருக்குது. 56க்கு முன்பு இறந்த ஒரு சட்டம், 56க்கு அப்புறம் இறந்த ஒரு சட்டம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவங்க 60 இறந்த மாதிரி கொண்டு போயிட்டு அதுலேருந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. ஆனால் என்ன ஆகுது, இவங்களால் அவர் எப்போ இறந்தாருங்கிறதையும் நிரூபிக்க முடியல. இன்னொன்று, 60 இறந்துட்டாருன்னா அப்போதுலேருந்து அந்த சொத்துக்கு ஓனராக இவர் இருக்கிறதால, நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் என்ன செய்துட்டு இருந்தீங்க, நீங்கள் ஒன்றா அதாவது முழுக்க அந்த சொத்தை அந்த ஆண் வாரிசுக்கே கொடுத்துட்டீங்க. நீங்கள் நீங்கள் அதை அனுபவத்தில் நீங்கள் இல்லை, அது பொசிஷனில் இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் உங்களுக்கு தகுதி நீங்கள் இழந்துட்டீங்க. இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து அனுபவத்தில் இல்லாததெல்லாம் இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வருது. அது மேல்முறையீடு போது அது மேல்முறையிலே அதே தீர்ப்பை தான் உறுதி செய்கிறாங்க. இப்போ என்ன இதில் நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சொத்து வாங்க போகிறோம் அப்படின்னா அதனுடைய ரூட் காஸ் அடியில் பேஸ் கரெக்டாக இல்லைன்னா, அது இந்த தீர்ப்பு எப்படியாவது போட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த தீர்ப்புலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, அது ஒரு சொத்து வாங்க போகிறோன்னா அதனுடைய ரூட் காஸ் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. சிலர் அந்த காலத்துலாம் வாரிசு சர்டிஃபிகேட்டோ டெத் சர்டிஃபிகேட்டோ எதுவும் இருக்காது, ஒழுங்காக அப்படி இப்படி இருக்கும். அதில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறதோ, இல்லை சர்டிஃபிகேட்டை வாரிசு லீகலு அதில் சரி பார்க்குறதோ, இதில் எந்த சிக்கலும் இல்லாமல் இருந்தால் நல்லது. இல்லை அது எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சட்டத்தின் முன்னாடி நம்ம தோற்று போயிடுவோம். வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து சிந்தித்து இடம் வாங்குறது நல்லது. அதே போல் பல பேர் அறியாமையில் என்ன செய்கிறாங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறாங்களே, அதுக்கப்புறம் என்ன அதில் சிக்கல் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ரிஜிஸ்ட்ராருடைய பணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறதானே தவிர, அது ஒரிஜினல் ஓனராக இவர் தான் அதுக்கு ரைட் இருக்கா, அதாவது ஒரிஜினல் ஓனருக்கும் ரைட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரிஜினல் ஓனரான்னு பார்க்கலாம், அதாவது ஏமாற்றி ஆள்மாறாட்டம் செய்து ஒரு சொத்தை விற்க முடியாது. ஆனால் இந்த சொத்துக்கு இவர் தான் உரிமை உடையவரா, இல்லை லீகலி வேற ஒருத்தங்க உரிமை இருக்கா அப்படிங்கிற சட்ட சிக்கலை இவரால் தீர்க்க முடியாது. அதாவது டைட்டில் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டைட்டில் யாருக்கு இருக்குங்கிற சொல்கிற அதிகாரம் ரிஜிஸ்ட்ரார் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் அவருடைய வேலை நான் தான் ஓனரு, எனக்கு விற்று கொடுங்க. ஆள்மாறாட்டம் பண்ணி விற்றா தப்பு, அது கிரிமினல் குற்றம், அஃபென்ஸு. பட் ஆனால் இந்த மாதிரி குடும்ப மூலமாக சொத்து வருது, அந்த உரிமையை தீர்மானிக்கிறது இருக்குல்ல, அந்த அடிப்படையில் முடிவெடுக்க முடியாது ரிஜிஸ்ட்ராரில். ஸோ அதனால தான் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டால் கூட அந்த சொத்து உண்மையானதாக மாறாது. அதனால் நிறைய பேர்
அந்த கமிஷனுக்காக வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ஆளை வச்சு ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் சொல்லுவாங்க. அதை நம்பி மட்டும் வாங்காதீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறதுனாலேயே ஒரு சொத்து வந்து வழக்கு இல்லாத சொத்துன்னு அர்த்தம் கிடையாது. ரிஜிஸ்ட்ராருடைய வேலை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறது. அவர் சட்டம் கொடுத்துருக்க பணி அதான். அதனால் அவர் வந்து நீங்கள் சொத்து கொடுத்தா ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணி கொடுப்பார். அதனால் அதை நம்பி வாங்காதீங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இந்த மாதிரி ஒரு குடும்ப சம்பந்தமான கேள்விகள் ஏதாவது இருந்தது, ஐயம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து நம்ம வந்து விளக்குவோம். நன்றி.